இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு சுலபமான காரியம், எளிதான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கிற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு கடினமானதாக, பெரியதாக இருக்கலாம். அந்த காரியங்களை நினைக்கும் போதே நம்மிலே பயம், கவலை ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் தரும்போது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்றவர் நமக்காக எல்லாவற்றையும் மிகவும் சுலபமாக செய்து தருவார். மலை போல வருவதெல்லாம் பனி போல அகன்று போகத்தக்க அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார். வேதத்திலே இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று கூறின இந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கலாம். 3 ராஜாக்கள் மோவாபியரின் ராஜாவோடு யுத்தம் பண்ண தங்கள் படைகளோடு சென்றார்கள். 3 ராஜாக்களில் ஒருவர் இஸ்ரவேலின் ராஜா, ஒருவர் யூதாவின் ராஜா, ஒருவர் ஏதோமின் ராஜா. 7 நாட்களுக்கு பின் இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது யோசபாத், கர்த்தரின் வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியிடம் இருக்கிறது, அவரிடத்தில் விசாரிக்கும்படி போவோம் என்றார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டினார்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அவர்களுடைய தேவை தண்ணீராய் இருந்தது. ஆண்டவர் தண்ணீரையும் தந்தார். அந்த தண்ணீரின் மூலம் அதிசயத்தையும் செய்தார். இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைத்தது. மோவாபியர்கள் தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை கேள்விப்பட்ட போது எல்லையிலே வந்து நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாக காணப்பட்டது. உடனே அவர்கள், இந்த இரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் என்று நினைத்து கொள்ளையிடப் போவோம் வாருங்கள் என்று கூறி வந்தார்கள். அப்பொழுது மோவாபியர்கள் முறிய அடிக்கப்பட்டார்கள். நாம நம்முடைய சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியாமல் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரண்டை கொண்டு வரும்போது அவருடைய வசனத்தை அனுப்பி நமக்கு ஆலோசனை தருவார், அற்புதங்களை செய்வார். ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வசனத்தின்படி நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் இல்லாவிட்டாலும் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்வார். நம்முடைய பார்வைக்கு இது கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வைக்கு இது சுலபமான காரியம், மிகவும் எளிதான காரியம். வேதத்தில் உள்ள ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் வாசிப்போம், தியானிப்போம். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மால் முடியாத காரியங்களை நமக்காக ஆண்டவர் எளிதாக செய்து கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, வனாந்தரத்திலே தண்ணீருக்காக கேட்ட ஜனங்களுக்கு தண்ணீரையும் தந்து அந்த தண்ணீரின் மூலமாகவே அற்புதத்தையும் செய்தது போல இந்த நாட்களிலே நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்த உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா. நீங்களே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. Have a blessed day.